நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன். இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் ஆரம்பித்து இறைவனோட அருளால் நாளையோட இறைவன் நாடினால் 2ஆம் ஆண்டில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இந்த பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் மக்கள் சங்கம் மே மாதம் தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. தொடர்ச்சியாக இதோட பணிகளை பற்றி நான் அடிக்கடி சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போதே, ஒரு நட்பணியோடு ஆரம்பிக்கும் போதே, இந்த சங்கத்தை ரீச் பண்ணுறதுக்கே 10,000 செலவாச்சு. நற்பணிகள்னு சொல்லி ஆரம்பித்தோடனே முதல்ல செலவு தான் ஆச்சு. நாங்கள் சோர்ந்து போகல. இதுக்காக ஒரு சங்கத்தை பதிவு செய்து, அதுக்கப்புறம் இதுக்காக ஒரு அலுவலகம் கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லி அலுவலகம் வச்சு அதில் வாடகை கொடுத்து, இப்படி ஒரு சங்கத்தை ஒரு குழந்தையாக இருந்து அதை வார்த்தெடுத்து அதில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒரு இந்த சுழற்சி முறையை கற்றுக் கொடுத்து, இதுதான் இந்த வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் நம்ம இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் நம்ம ஒன்றா கூட்டு முயற்சி செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும், நமக்கு இறைவன் இடத்துல கூலி கிடைக்கும்னு சொல்லி ஆரம்பித்தது இந்த சங்கமும் சரி, இந்த ஆட்டோ கால் சென்டரும் சரி. நாங்கள் நிறைவாக சர்வீஸ் செஞ்சுருக்கிறோம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நாங்கள் நிறைவாக செஞ்சுருக்கோமா இல்லைங்கிறத நீங்கள் தான் சொல்லணும். அதே போல் எண்ணற்ற சமுதாய பணிகளும் நம்ம செஞ்சுருக்கோம். அதையும் நம்ம சொல்லி காட்ட விரும்பலை. எல்லா புகழும் இறைவனுக்கு தான். நம்ம சொல்லி காட்டுறதுக்காக இந்த பதிவு போடவே இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த சங்கத்தை முதல்ல ஒரு கட்டமைக்கும் போது, ஆரம்பிக்கும் போது, இந்த சங்கம் நம்ம சிதறுண்டு கிடக்கிறோம், நம்ம பள்ளிப்படையில் நம்ம சிதறுண்டு கிடக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு 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 கோர்வையின் கீழே வரணும், ஒரு தலைமையின் கீழே வந்து நம்ம எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம பாடுபடணும், மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம பாடுபடணும், இல்லாதப்பட்ட மக்களையும் நம்ம பார்க்கணும். அதனால் நம்ம முதல்ல அந்த உணவு திட்டத்தை கையில் எடுத்து நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இறைவனோட அருளால் ஓராண்டுகள் ஏழை எளிய மக்களுக்கு உண்மையாக சொல்கிறோம், அவங்க வயிறு வாழ்த்திருக்கும், எங்களை நிச்சயமாக வாழ்த்திருக்கோம். அதுபோல் இதற்கு பொருளாதாரம் செய்த சகோதர சகோதரிகளையும் அவங்க வாழ்த்திருப்பாங்க, நிச்சயமாக வாழ்த்திருப்பாங்க, பிரார்த்தனை செஞ்சுருப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால தான் தொடர்ந்து இந்த உணவு வழங்கும் முறையை நாங்கள் கைவிடுறதே கிடையாதுன்னு 100க்கு 100% நாங்கள் இதில் உறுதியாக இருக்கிறது. காரணம், அதில் எங்களுக்கு மன திருப்தி இருக்குது, இறைவனோட அருள்கொடை கிடைக்குது, சகோதர சகோதரிகளுக்கு பிரார்த்தனை கிடைக்குது. அந்த அடிப்படையில் அது தொடர்ந்து நம்ம செயல்படுத்தி கொண்டே இருப்போம். அதே போல் தான் எண்ணற்ற சமுதாய பணிகளும் செஞ்சுட்டு இருந்தோம். அதே போல் இந்த பள்ளி சிடிஎம் ஆட்டோ கால் சென்டரும் அப்படி தான். எண்ணற்ற சர்வீஸுகள், எண்ணற்ற துன்ப காலங்களில் போய் நின்று இருக்கும், எண்ணற்ற மக்கள் அலுவல் படிக்கின்ற கஷ்ட நேரத்தில் போய் நின்று இருக்கும். எனவே தான் நம்ம சொல்லணும், இதை நடத்துறது சாதாரண விஷயம் இல்லை. இதில் நடத்துறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சங்கத்தில் 300 பேரோ 3000 பேரெல்லாம் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேர் மட்டும்தான். ஆனால் இந்த 30 பேரும் இன்றைக்கி 300 பேருக்கு சமமாக உழைக்கிறாங்க, 300 பேருக்கு சமமாக சமுதாய பணி செய்கிறாங்க, 300 பேருக்கு ஈக்குவலாக தன்னுடைய பணிகளை திறம்பட செய்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? இறைவன்கிட்ட கிடைக்கிற கூலியும், சகோதர சகோதரிகிட்ட கிடைக்கிற ஆதரவும், இந்த நற்செயல்களுமே தான் காரணம். ஒரு நற்செயல்கள் தான் ஒரு மனிதனை உயர்த்தும். அந்த நற்செயல்களும் பிறருக்கு செய்கின்ற உதவிகளும் தான் ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கே உண்மையான அர்த்தத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் இந்த சங்கம் இன்றைக்கும் சொல்கிறோம், எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் 30 பேர் இருக்காங்களா, அவங்க ஆட்டோ பழுதாச்சுன்னா கவலைப்பட மாட்டாங்க, எங்கள் சங்கத்து ஆள் வருவாங்க, எங்கள் சங்கத்து ஆள் நிற்பாங்க, அவங்க நமக்கு உதவி செய்வாங்கங்கிற எண்ணம் 100% உண்டு. அதனால தான் எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள்லாம் ஸ்டெப்னி இல்லாமல் கூட வெளியூருக்கு போவாங்க. ஏன்னா என்னுடைய சங்கத்தில் உள்ளவன் நிற்பான், எனக்கு நிற்பான், நான் எங்கே நின்னாலும் நிற்பான் அப்படின்ற அந்த மன உறுதி இருந்துச்சு. அதுபோல் எங்கள் சங்கத்தில் உள்ளவங்க எனக்கு கைவிட மாட்டாங்க, எனக்கு உதவி செய்வாங்க, நான் நல்லது செஞ்சால் எனக்கு உதவி செய்வாங்க, நான் தீயது செஞ்சால் என்கிட்ட கிட்டக்கே வரமாட்டாங்க, அதனால் நான் நல்லது மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு உறுதியாக இருந்தோம். அந்த உறுதியாக இருந்து தான் எண்ணற்ற சமுதாய பணிகளை இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் செய்தது. இன்னும் இறைவன் நாடினால் செய்து கொண்டே இருப்போம். நீங்களும் பிரார்த்தனை செய்ய